மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ராவண காவியம் என்பதில் குறிஞ்சி நிலம், முல்லை நிலம் ஆகிய இரண்டினை பற்றி பார்த்தோம். அருவிகள் பறையாய் ஒலிக்கும், பைங்கிளி தானறிந்த தமிழ் இசையை பாடும், பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறகினை விரித்து ஆடும். இக்காட்சியினை பூக்கள் நிறைந்த மரக்கிளைகளில் அமர்ந்திருக்கும் குரங்கினம் மிரட்சியுடன் பார்க்கும். தீயிலிட்ட சந்தனமரக் குச்சிகள் அகில் இவற்றின் நறுமணமும், உலையிலிட்ட மலை நெல்லரிசி சோற்றின் மணமும், காந்தல் மலரின் ஆழ்ந்த மணமும் பரவி தோய்ந்து கிடந்ததனால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்கள் மனம் கமழ்ந்து காணப்பட்டன. நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடின. புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர் முக்கணியும் தேனும் சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசுக்கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர். முதிரை, சாமை, கேழ்வரகு, மணி போன்ற குதிரைவாளி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குன்று போல குவித்து வைத்திருப்பர். கதிரடிக்கும் அதிர்வதரும் ஓசையை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது ராவண காவியத்தில் எஞ்சிய பிற நிலங்கள், பாலை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலம் ஆகியவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களை பற்றி காண்போம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 158 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. பாலை, பாலை நிலம். மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவை தாய்மை மீதுர நன்னரில் வழிய சென்னாய் உயங்குமே. மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவை தாய்மை மீதுர நன்னரில் வழிய சென்னாய் உயங்குமே. பாடல் மீண்டும் ஒரு முறை. மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறியி இந்நிலம் குருளைமிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவை தாய்மை மீதுர நன்னரில் வழிய சென்னாய் உயங்குமே. இரண்டாவது பாடலானது கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குற எர்த்துக்கோடு அன்ன பாளைக்காய் வெடிக்கவிட்டு ஆடிட விரும்பிக் கோளினாள் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குற எருத்துக்கோடு அன்ன பாளைக்காய் வெடிக்கவிட்டு ஆடிட விரும்பிக் கோளினாள் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. மீண்டும் ஒருமுறை. கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குற எருத்துக்கோடு அன்ன பாளைக்காய் வெடிக்கவிட்டு ஆடிட விரும்பிக் கோளினாள் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. நன்றி. மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியி
மன்னிய முதுவியில். மன்னிய முதிர்ந்த. முதிர்ந்து வருந்தக்கூடிய முதுவெயில் உச்சி வெயிலின் தன்மையினால். முதிர்ந்து வருந்தக்கூடிய உச்சி வெயிலினுடைய தன்மையினால் வாய் வெறியி. வாய் வெறியி என்பது வாயானது சோர்வினால் குளறுகின்றது. வாய் மிகவும் உலர்ந்து குளறுகின்றது. யாருடைய வாயானது? இன்னிலம் குருளை. இன்னிலம் குருளை. குருளை, இளம் குருளை, தாங்காத செந்நாய்க்குட்டி. முதிர்ந்து வருந்தக்கூடிய உச்சி வெயிலினுடைய தன்மையினால் வாய் மிகவும் உலர்ந்து குளற தாங்காது இருக்கக்கூடிய அந்த செந்நாய் குட்டியானது இணைந்து வெம்பிட, துன்புற்று வருந்த. துன்புற்று வருந்த தன்னிழல் தங்கவே. தன்னிழல், தன்னுடைய நிழலில். தன்னுடைய நிழலில் தன்னுடைய குட்டியை இளைப்பார தங்க வைத்து தாய்மை மீதுர அன்பு அதிகமாக நன்னரில் வழிய. நன்னரில் நலமில்லாத தாயானது வெயிலில் நின்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நலமில்லாத அந்த தாயானது அங்கே நின்று கொண்டு செந்நாய் உயங்குமே. செந்நாயானது உயங்குமே. உயங்குதல்னா வருந்துதல், வருந்துகின்றது. கொடிய பாலை நிலத்தினுடைய வெயிலினுடைய வெப்பத்தை தாங்க இயலாமல் ஒரு செந்நாய் குட்டியானது அதனுடைய வாயானது மிகவும் உலர்ந்து குளறியது. இதனை கண்ட தாய் வருந்தி தாய்மை மீதுர கடும் வெயிலில் தான் நின்று கொண்டு தன்னுடைய நிழலில் தன்னுடைய குட்டியை இளைப்பாரச் செய்கின்றது. தாய்மையினுடைய சிறப்பினை காட்டக்கூடிய பாடல்தான் இது. பாலை நிலம் என்பதே கடுமையான வெயிலானது நிலவக்கூடிய ஒரு பகுதி. அங்கு வெயிலினுடைய வெப்பம் மிகுதியாகவே இருக்கும் பாலை நிலத்தில். அதிலும் முதுவெயிலாக இருக்கக்கூடிய நண்பகல் என்று சொல்லும் பொழுது வெப்பம் இன்னும் மிகுதியாக இருக்கும். நமக்கு மதிய நேரத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலானது எந்த அளவிற்கு கடுமையாக இருக்குமோ அதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய செந்நாய்களினுடைய குட்டிகளானது நீரின்றி அதனுடைய வாய் வறண்டு துன்புறுகின்றது. வெளியே கடுமையான வெப்பம். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அதனுடைய வாய் வறண்டு துன்பமடைகின்றது. அதனை கண்ட தாய் செந்நாய் அன்பு மிகுதியினால் தான் வெயிலில் நின்று துன்புற்றாலும் சரி, தன்னுடைய நிழலில் குட்டிகள் நிறுத்தி அதனை இளைப்பாரச் செய்ய வேண்டும் என்று கருதி அது வெயிலில் நின்று கொண்டு அதனால் ஏற்படுகின்ற துன்பத்தையும் பொறுத்து கொண்டு தன்னுடைய குட்டிகளுக்கு தன் நிழலை தருகின்றது. தாய்மையினுடைய சிறப்பினை பற்றி பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார் பாடல் எழுதிய கவிஞர். புரிந்தத மணர்களே? மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியே இன்னிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வழிய செந்நாய் உயங்குமே. அடுத்த பாடல். கடிக்கமிழ் மராமலர் கண்ணி அம்சிறார் படிக்குறை எருத்துக்கோடு அன்ன பாளைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பிக் கோளினாள் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. கடிக்கமிழ் மராமலர் கண்ணி. கடிகமிழ் மனம் வீசக்கூடிய. கடி என்றால் மனம். விரைவாக மனம் வீசக்கூடிய, மனம் கமழுகின்ற மராமலர்களை கண்ணி மாலையாக அணிந்திருக்கக்கூடிய. கண்ணி என்றால் மாலை.
மனம் வீசுகின்ற மராமலர்களை மாலையாக அணிந்த அம்சிரார் அந்த சிறுவர்கள் எதனை மாலையாக அணிந்திருக்கின்றார்கள்? மனம் வீசுகின்ற மராமலர்களை மாலையாக அணிந்திருக்கின்றார்கள். அந்த மராமலர்களை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய சிறுவர்கள் படிக்குற நிலத்திலே விழுந்திருக்கின்ற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய். எருத்துக்கோடு, எருதினுடைய கோடு என்றால் கொம்பு. எருதினுடைய கொம்புகளை போன்று இருக்கக்கூடிய பாலைக்காயை எருதினுடைய கொம்பானது எப்படி வளைந்திருக்குமோ அதனை போன்று வளைந்திருக்கக்கூடிய அந்த பாலைக்காயை வெடிக்க விட்டு ஆடிட, அந்த பாலைக்காயை வெடிக்கச் செய்து அதனை ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின், அதனை வெடிக்கச் செய்து ஆட வேண்டும் என்று விரும்பி ஒரு கோலினை எடுத்துக்கொண்டு அதனை அடிக்கின்றார்கள். அப்படி அடிக்கும் பொழுது எழக்கூடிய ஓசையினால் பருந்து அஞ்சி ஓடுமே. பருந்துகளானது அந்த ஓசையை கேட்டு அச்சத்தோடு ஓடுகின்றன, பறந்து செல்கின்றன என்று சொல்கின்றார். பாலைவனத்தில் மனம் வீசுகின்ற மராமலர்களை மாலையாக தொடுத்த சிறுவர்கள் அந்நிலத்தே இருக்கக்கூடிய எருதினுடைய கொம்புகளை போன்று இருக்கக்கூடிய பாலைக்காயை பறித்து அவற்றை வெடிக்குமாறு கோலினால் அடித்து விளையாடுகின்றார்கள். அந்த ஓசையை கேட்ட பருந்துகள் அச்சத்தோடு பறந்தோடுகின்றன என்று சொல்கின்றார். இதில் சிறுவர்களினுடைய விளையாட்டின் சிறப்பையும் அவர்கள் எழுப்புகின்ற ஓசையினால் பருந்துகள் எப்படி பறந்து செல்கின்றன என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் கவிஞர். பாலை நிலத்தில் மராமலர் என்ற பூக்கள் இருக்கும். அந்த பூக்களை சிறுவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். மரத்தினுடைய காய்கள், அந்த மராமலர் என்ற மரத்தினுடைய காய்கள் எருதினுடைய கொம்புகளைப் போல வலிமையுடையவையாக இருக்கும். அவற்றை உடைத்து விளையாட வேண்டும் என்பதற்காக ஒரு குச்சியை கொண்டு அடிப்பார்கள். அப்பொழுது அந்த சிறுவர்கள் எழுப்பக்கூடிய ஓசையும் அந்த காய் அடிக்கக்கூடிய அந்த ஓசையும், இவை இரண்டுமே வலிமையான பருந்துகளையே பயந்து அஞ்சியோடச் செய்தது என்பதனால் அந்த பாலை நிலத்தினுடைய வலிமை என்பது அங்கே சுட்டிக்காட்டுகின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மருதம். கல்லினை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருககான் யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மள்ளல்லம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். கல்லினை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மள்ளலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். இது மனப்பாட பாடலும் கூட. மீண்டும் ஒரு முறை. கல்லினை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மள்ளலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். அடுத்த பாடல். மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர் பால் குறைகளல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை புரைதவ பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே. மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குறுத்து அளந்து பொம்மென கிழிப்பர் ஓர்பால் குறைகளல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை புரைதவ பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே.
பாடல் புரிந்தத மலர்களே? மீண்டும் ஒருமுறை. மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலைச் சிறுவர் நீண்ட பொறுகரி குறுத்து அளந்து பொம்மெனக் கழிப்பர் ஓர்பால் குறைகளல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை புரைதபப் பறித்துக் காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே. நன்றி. கல்லிடை பிறந்த ஆறும். கல்லிடை பிறந்த ஆறும். கல் என்பது மலை. மலைகளிடையே தோன்றுகின்ற ஆறும். ஆறுகள் என்பது எங்கு தோன்றுகின்றது? மலைகளிடையே தோன்றுகின்றது. அப்படி மலையிடையே தோன்றக்கூடிய ஆறும் கரைபொரு குளனும். கரைபொரு குளனும். கரைகளையுடைய குளத்தில் கரைகளையுடைய குளத்தில் மோதி ததும்பக்கூடிய அந்த நீரும். மலைகளிடையே தோன்றக்கூடிய ஆறும் கரைகளை உடைய குளத்தில் மோதி ததும்பக்கூடிய நீரும் தோயும். முல்லையம். படர்ந்த முல்லைகள் நிறைந்திருக்கக்கூடிய படர்ந்த முல்லைகள் முல்லை நிலத்தில் படர்ந்து புறவில் தோன்றும். புறவில் தோன்றும். புறவு என்றால் காடு. காட்டில் தோன்றுகின்ற முருகுகான் அழகு. முருகு என்றால் தேன், மனம், அழகு. இங்கே அழகு. முருகு என்பது அழகு. அழகான கான் யாறு? காட்டாறு. முல்லைகளானது முல்லை நிலத்தினுடைய அழகிய காட்டாறும் பாயும் பாய்ந்து செல்லும். எங்கே? மருத நிலத்தில். மருத நிலத்தில் மலைகளிடையே தோன்றக்கூடிய ஆறும் கரைகளையுடைய குளத்தில் மோதி ததும்பும் நீரும் படர்ந்த முல்லைகள் நிறைந்திருக்கக்கூடிய காட்டில் தோன்றக்கூடிய அழகான காட்டாறும் மருத நிலத்தில் பாய்ந்து செல்கின்றது. அப்படி பாய்ந்து செல்லும் பொழுது நெல்லினை கரும்பு காக்கும். நெல்லினை, நெல்லுக்கு கரும்பு பயிரானது வேலியாக அமைந்து அதனை காக்கும். தண்ணீர் பாய்ந்து செல்லும் பொழுது அதனால் நெற்பயிர்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த நெற்பயிர்களை எவை காக்கும்? கரும்பு. கரும்பானது அந்த நெற்பயிரை காக்கக்கூடிய வகையில் அவை வளர்ந்து நிற்கும். நீரினை கால்வாய் தேக்கும். பெருகி வருகின்ற நீரினை கால்வாய்கள் அவை தேக்கி வைக்கும். பெருகி வருகின்ற நீரினை கால்வாய்கள் வயலில் தேக்கி அவற்றினுடைய வளத்தை பெருக்கும். மள்ளலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். மள்ளலம். மள்ளல் என்றால் வளம். வளமான செரு வயலில். வளமான வயலில் காஞ்சி, வஞ்சி, மருதம் போன்ற மலர்களானது மலரும். மலைகளிடையே தோன்றக்கூடிய ஆறும் கரைகளையுடைய குளத்தில் மோதி ததும்பும் நீரும் படர்ந்த முல்லைகள் நிறைந்த காட்டில் தோன்றக்கூடிய அழகான காட்டாறும் முல்லை மருத நிலத்தில் பாய்ந்து செல்கின்றன. அவ்வாறு செல்லும் பொழுது நெல்லுக்கு கரும்பு பயிரானது வயலில் விளைந்திருக்கக்கூடிய நெற்பயிர்களை கரும்புகள் வளர்ந்து நின்று காவல் காக்கும். பெருகி வருகின்ற நீரினை கால்வாய் வழியாக நிலத்தில் தேக்கி வளம் நிறைந்த மருத நில வயலில் காஞ்சி, வஞ்சி, மருத மலர்களானது பூத்திருக்கும். இந்த பாடலில் நீர்வளமும் நிலவளமும் விளக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீர்வளம் என்று சொல்லும் பொழுது ஆறுகளில் தோன்றக்கூடிய நீர், குளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய நீர், காட்டாறு என்று நீர்வளத்தை சொல்கின்றார். நிலவளம் என்று சொல்லும் பொழுது வயலில் நெல் விளைந்திருக்கின்றது, அடுத்த வயலில் கரும்பு விளைந்திருக்கின்றது. நெல்லை கரும்பு பயிர்களானது காவல் காத்து நிற்பதைப் போல காணப்படுகின்றது. அதேபோல் வாய்க்கால் வழியாக ஓடுகின்ற நீரை இரு கரைகளும் காவல் செய்கின்றன, பாதுகாக்கின்றன. வயலில் காஞ்சி, வஞ்சி, மருதம் என்று பலவிதமான பூக்கள் மலர்ந்திருக்கின்றன என்று நிலவளத்தை பற்றியும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கவிஞர்.
புரிந்ததா மலர்களே? அடுத்த பாடலானது: மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குருத்து அளந்து பொம்மெனக் களிப்பர் ஓர்பால் குறைகளல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை புரைதவ பறித்துக் காஞ்சி புனைநழல் அருந்துவாரே. மறைமலர் குளத்தில். மறை மறை என்றால் தாமரை. தாமரை மலர்களானது மலர்ந்திருக்கக்கூடிய அந்த குளத்தில், தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்ற அந்த குளத்தில் மயிர்த்தலை சிறுவர், நீண்ட முடியுடைய சிறுவர்கள் நீந்தி விளையாடுவார்கள். நீண்ட முடியுடைய சிறுவர்கள் நீந்தி விளையாடுவார்கள். நீண்ட பொறுகரி குருத்து அளந்து, நீண்ட பொறுகரி குருத்து அளந்து அந்த குளத்தில் நீந்துகின்ற பொறுகரி, கரி என்றால் யானை, பெரிய யானைகளினுடைய குருத்து, குருத்து என்பது தந்தம். அந்த குளத்தில் நீந்தக்கூடிய பெரிய யானைகளினுடைய நீண்ட தந்தங்களை அளந்து பொம்மென கழிப்பர். அதனுடைய அழகை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். எதனுடைய அழகினை கண்டு? எதனுடைய அழகினை கண்டு? யானையினுடைய அழகினை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். ஓர் பால். மற்றொரு புறம் குறைகளல் சிறுவர் போரில், குறைகளல் சிறுவர் போரில், சிறு கழலை அணிந்திருக்கக்கூடிய சிறுவர்கள் அங்கிருக்கக்கூடிய வைக்கோல் போரில் ஏறி குலுங்கியே தெங்கின் காயை, அந்த வைக்கோல் போரே குலுங்கும்படி அதன் மீது ஏறி நின்று தெங்கின் காயை, தெங்கு என்பது தென்னை மரம், தெங்கு என்பது தென்னை மரம், தென்னை மரத்தினுடைய காயை புரைதப பறித்து, புரைதப என்பது குற்றமின்றி, அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய இளநீர் காய்களை எவ்வித குற்றமில்லாமல் அதனை பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே, காஞ்சி மரத்தினுடைய நிழலில் அமர்ந்து அதனை அருந்துவார்கள். யாரு? சிறுவர்கள். தாமரை மலர்கள் பூத்திருக்கின்ற அந்த குளத்தில் சிறுவர்கள் மகிழ்ந்து நீராடிக் கொண்டிருப்பார்கள். அந்த குளத்து நீரில் நீந்தக்கூடிய யானைகளின் தந்தங்களை அச்சிறுவர்கள் அளந்து அவற்றினுடைய வடிவழகை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். மறுபுறம் சிறுகழல் அணிந்த சிறுவர்கள் அங்கு இருக்கக்கூடிய வைக்கோல் போர் குலுங்கி ஆடும்படி அதன் மீது ஏறி அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய இளநீர் காய்களை பறித்து அருகே இருக்கக்கூடிய காஞ்சி மர நிழலில் அமர்ந்து அந்த இளநீரை பருகுவார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. இந்த பாடலில் சிறுவர்கள் மகிழ்ந்து விளையாடக்கூடிய பல விளையாட்டுகளை காண முடிகின்றது. தாமரை மலர்கள் பூத்திருக்கக்கூடிய குளம் என்று சொல்லும் பொழுது நீர்வளம் தெரிகின்றது. அதில் சிறுவர்கள் மகிழ்ந்து விளையாடுவதும், ஒருபுறம் பெரிய நீண்ட தந்தங்களையுடைய யானைகள் நீந்துவதும், சிறுவர்கள் அந்த யானையினுடைய தந்தம் எவ்வளவு நீளம், அதனுடைய அழகு என்று அதனை கண்டு மகிழ்வதும் காட்டப்பட்டிருக்கின்றது. சிறுவர்கள் வைக்கோல் போர்களின் மீது அவை ஆடும்படி ஏறி அருகே இருக்கக்கூடிய தென்னை மரத்தின் இளநீரை பறித்து பருகுவர் என்பதும், வைக்கோல் போர் தென்னை மரம் உயரம் இருந்ததையும் இதன் மூலம் நிலவளத்தை பற்றி நாம் அறியலாம். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. நெய்தல். பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிபட முதுநீர் புக்கு மழையெனத் துவரை நன்னீர் கசிபட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பர் அம்மாம். பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிபட முதுநீர் புக்கு மழையென துவரை நன்னீர் கசிபட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பர் அம்மா. பாடல் புரிந்தத மணர்களே? மீண்டும் ஒரு முறை. பசிபட ஒருவன் வாட
பார்த்து இனி இருக்கும் கீழ்மை. முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல. வசிபட முதுநீர் புக்கு மழையென துவரை நன்னீர். கசிபட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா. இரண்டாவது பாடலானது வருமலை அளவிக் காணல். மணலிடை உளவிக் காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம். இருபெரு விசும்பிற் செல்லும் இளமைதீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லுங் காட்சிபோல் தோன்றுமாதோ. வருமலை அளவிக் காணல் மணலிடை உளவிக் காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம். இருபெரு விசும்பிற் செல்லும் இளமைதீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லுங் காட்சிபோல் தோன்றுமாதோ. பாடல் புரிந்தத மணர்களே? மீண்டும் ஒருமுறை. வருமலை அளவிக் காணல் மணலிடை உளவிக் காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம். இருபெரு விசும்பிற் செல்லும் இளமைதீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லுங் காட்சிபோல் தோன்றுமாதோ. நன்றி. பசிபட ஒருவன் வாட. பசிபட பசித்துயரினாள். பசித்துயரினாள் ஒருவன் வாடை. ஒருவன் துன்பப்படுகின்றான். பசித்துயரினால் ஒருவன் துன்பப்படுவதை பார்த்து கண்டு இனி இருக்கும் கீழ்மை வருந்துவார்கள். பசித்துயரினால் துன்பப்படுபவர்களைக் கண்டு வருந்துவார்கள். முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல. முசிபட ஒழுகும் தூய முறையினை, தூய ஒழுக்கமுடையவர்கள், தன்னுடைய தூய ஒழுக்கத்தை பின்பற்றுபவர்கள் பிறர் பசித்துயரால் துன்பமடையும் பொழுது அதனை கண்டு வருந்துவார்கள். அதனைப் போல வசிபட முதுநீர் புக்கு தான் வாழக்கூடிய இடமானது மூழ்குமாறு, முதுநீர் பெரும் கடலானது புக்கு புகுந்தாலும் தான் வாழுகின்ற இடம் மூழ்குமாறு பெரும் கடல் நீரானது உள்ளே புகுந்தாலும் மழையென துவரை நன்னீர். மழையளவு பவளமும் நன்னீர் நல்லியல்பும் கசிபட ஒளிமுத்தோடு தோன்றுகின்ற ஒளிபொருந்திய முத்துகளையும் கரையினில் குவிப்பார். நிலத்தவர்கள், நெய்தல் நிலத்தவர்கள் கரையில் கொண்டு வந்து குவித்து வைப்பார்கள். பசித்துயரினால் துன்பப்படுபவர்களைக் கண்டு தூய ஒழுக்கத்தை பின்பற்றுபவர்கள் வருந்துவார்கள். அதுபோல தான் வாழக்கூடிய இடமானது மூழ்கி போகும் அளவிற்கு கடலலை உள்ளே புகுந்துவிட்டாலும் சரி, அதனால் வருந்தாமல் மழையளவு பவளங்களையும் நல்லியல்பு தோன்றக்கூடிய ஒளிபொருந்திய முத்துகளையும் நெய்தல் நிலத்தவர்கள் கரையில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். இதில் நெய்தல் நிலத்தவர்களினுடைய செயலை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. எப்படி பசியினால் துன்பப்படுபவர்களைக் கண்டு வருந்தி அதற்கு இரக்கம் கொள்கின்றார்களோ சான்றோர்கள், அவர்களைப் போல தான் வாழுகின்ற இடத்தை கடல் நீர் மூழ்கச் செய்தாலும் சரி, அதற்காக கடலின் மீது கோபம் கொள்ளாமல் அதனிடத்தே இருக்கக்கூடிய முத்து பவளம் போன்றவற்றை கரையில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அவர்களுடைய செயல். யாருடையது? நெய்தல் நிலத்தவர்களினுடைய செயல் என்று சொல்கின்றார். புரிந்ததா மணர்களே? தூய ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் பசித்துயரினால் துன்பப்படுபவர்களைக் கண்டு வருந்துவார்கள். அதனைப் போல தான் வாழக்கூடிய இடம் மூழ்குமாறு பெரும் கடலலை உள்ளே புகுந்து விட்டாலும் மழையளவிற்கு இருக்கக்கூடிய பவளங்களையும்
நல்ல இயல்பு தோன்றக்கூடிய அந்த ஒளி முத்துகளையும் நெய்தல் நிலத்தவர்கள் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பார்கள். இது அவர்களுடைய பணியாக இருக்கக்கூடியது. புரிந்தத மணர்களே? அடுத்து இரண்டாவது பாடல். வருமலை அளவிக் காணல் மணலிடை உளவிக் காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருபெரு விசும்பிற் செல்லும் இளமைதீர் மதியம் தன்னை கருமையில் தொடர்ந்து செல்லுங் காட்சி போல் தோன்றுமாதோ. வருமலை அளவி, வருமலை கடற்கரையை நோக்கி வருகின்ற கடல் அலையினை தடவி, கடற்கரையை நோக்கி வருகின்ற கடல் அலையை தழுவி காணல் மணலிடை உலவி, அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலில் உலாவி நடந்து கொண்டு காற்றில் சுரிகுழல் உணர்த்தும், காற்றில் சுரிகுழல், தன்னுடைய குழல் என்றால் இறகு, தன்னுடைய நீண்ட இறகுகளை காய வைக்கும். கடற்கரையை நோக்கி வருகின்ற கடல் அலையை தழுவி அந்த கடற்கரை மணலில் உலாவிக் கொண்டு அங்கு வீசுகின்ற காற்றில் தன்னுடைய நீண்ட இறகுகளை காய வைக்கும். இது தும்பி. தும்பி என்கின்ற ஒரு வகை வண்டானது. அந்த தும்பி என்கின்ற ஒரு வகை வண்டு, அந்த பறவையானது கடற்கரையை நெருங்கி வருகின்ற கடல் அலையை தழுவி கடற்கரை மணலில் உலாவி காற்றில் தன்னுடைய நீண்ட இறகுகளை காய வைக்கின்றது, உலர்த்துகின்றது. தொடர்மறை முகத்தர் தோற்றம், அதனைத் தொடர்ந்து மறை தாமரை, தாமரை மலரை போன்ற முகத்தினை நோக்கிச் செல்லுகின்ற இருபெரு விசும்பிற் செல்லும், வானினுடைய இரண்டு பகுதிகளையும் கிழக்கு மேற்கு ஆகிய இரு பகுதிகளிலும் செல்லக்கூடிய இளமை தீர் மதியம் தன்னை, இளமை தீர் முழு நிலவாக இருக்கக்கூடிய அந்த முழு நிலவானது, முழு நிலவானது கருமுகில் தொடர்ந்து செல்லும் கரிய மேகமானது, கரிய மேகமானது தொடர்ந்து செல்லுகின்ற காட்சியைப் போல தோன்றுமாதோ, தோன்றுகின்றது. கரையினை நெருங்கி வருகின்ற மலை போன்ற கடல் அலையினை தடவி கடற்கரையின் மணலில் உலாவி காற்றிலே தம் சிறகுகளை காய வைக்கின்ற வண்டுகள் அதனைத் தொடர்ந்து தாமரை மலர் போன்ற முகமுடைய பெண்களினுடைய முகத்தை நோக்கிச் செல்கின்றது. அது வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லுகின்ற கருமேகத்தினுடைய காட்சியைப் போல இருக்கின்றது என்று சொல்கின்றார். இந்த பாடலில் ஒரு தும்பியினுடைய செயலில் தன்னுடைய கற்பனையை ஆசிரியர் ஓடவிடுகின்றார். அலைகள் மலை போல் எழுந்தன. அந்த அலையிடையே உலவியதால் தும்பியானது நனைந்து விட்டது. அதன் பிறகு மணலில் உலவியபடியே அங்கு வீசுகின்ற காற்றில் பறந்து சென்று தன்னுடைய சிறகுகளை காய வைக்கின்றது. அதன் பிறகு தாமரை போன்ற முகமுடைய பெண்களை நோக்கி சென்றது. அது முழு நிலவை தொடர்ந்து செல்கின்ற கருமேகத்தைப் போல இருக்கின்றது என்று சொல்கின்றார் பாடலினுடைய கவிஞர். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க. குறிஞ்சி. அருவிகள் பாறையாய் ஒலிக்கும், அது பாறை அல்ல பறை, அருவிகள் பறையாய் ஒலிக்கும், பைங்கிளிகள் தமிழிசை பாடும், பொன்மையில் தோகை விரித்து ஆடும். முல்லை. நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடும். முதிரை, சாமை, கேழ்வரகு, குதிரைவாழி, நெல் போன்ற பயிர்கள் கதிரடித்து எழும் ஓசை. மருதம்.
மலையில் தோன்றும் ஆறும், கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும், முல்லை நிலத்தின் காட்டாரும், மருத நிலத்தில் பாய்ந்தோடும், அங்கு நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும். வளம் நிறைந்த மருத நிலத்தில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து குலுங்கும். மருத நில குளங்களில் தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும். சிறுவர்கள் குளங்களில் இறங்கி நீந்தி கழிப்பர். உயரமான வைக்கோல் போரில் ஏறி தென்னை மரங்களில் உள்ள இளநீர் காய்களை பறித்து அருகேயுள்ள காஞ்சி மர நிழலில் அமர்ந்து இளநீர் அருந்தும் காட்சி அழகானது. நெய்தல் நிலத்தவர் கடலினின்று கொண்டு வந்து குவித்துள்ள மலையளவு பவளங்களும் ஒளிபருந்திய முத்துகளும் இயற்கையோடு ஏய்ந்து காணப்படுகின்றன. அங்குள்ள கடற்கரையில் மலையே வருவது போல அலைகள் கரையை நோக்கி வருவதும், அவ்வலைகளின் ஊடு சென்று கடற்கரை மணலிடை உலவி காற்றிலே தன் சிறகுகளை உலர வைப்பதற்காக தும்பிகள் பறக்கும் என்னும் இயற்கை எழில் காட்சிகளை ராவண காவியத்தில் காணலாம். இதில் குறிஞ்சி, முல்லை ஆகிய இரண்டினையும் எழுதி கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குறிஞ்சி, முல்லை இரண்டு மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது ராவண காவியம் என்பதில் பாலை, மருதம், நெய்தல் ஆகிய நிலங்களை பற்றி பார்த்தோம். கொடிய பாலை நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத சென்னாய் குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குளறியது. இதனைக் கண்டு அதன் தாய் வருந்தியது. குட்டி இளைப்பாற எங்கும் நிழலில்லை. எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை இளைப்பாறச் செய்தது. சிறுவர்கள் நன்கு மனம் வீசும் மராமலர்களை மாலையாக அணிந்திருந்தனர். எருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து அடிக்குமாறு அவர்கள் கோலினால் அடித்து விளையாடினர். அவ்வோசையை கேட்ட பருந்துகள் அச்சத்துடன் பறந்தோடின. மலையிடையே தோன்றும் ஆறும், கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும், முல்லை நிலத்தின் அழகிய காட்டாரும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும். அங்கு நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும். பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருக்கும். இத்தகு வளம் நிறைந்த மருதநில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும். தாமரை மலர்கள் பூத்திருந்த குளத்தில் சிறுவர்கள் நீராடினர். அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவழகு கண்டு மகிழ்ந்தனர். சிறுகழல் அணிந்த சிறார்கள் வைக்கோற் போர் குறுங்கும்படி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர். பின்னர் காஞ்சிமர நிழலில் அமர்ந்து அருந்தினர். தூய ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் பசி துயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள். அதுபோல தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெரும் கடலலை புகுந்து விட்டாலும் மலையளவுக்கு பவளங்களையும் நல்லியல்பு தோன்றும் ஒளி முத்துகளையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பர். தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை உலவி காற்றிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும். பின்னர் பெண்களின் முகத்தை தாமரை மலர் என கருதி தொடர்ந்து செல்லும். அது வானில் முழுநிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல் உள்ளது. இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 159 மற்றும் 160. பக்கமே 159 பாடலின் பொருள் என்பதில் ஆரம்பித்து பக்கமே 160 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 173. பக்கமே 173 நெடுவினா 1. ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க என்பது. அந்த வினாவிற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். அவற்றை தெளிவுற மாணவ கண்மணிகள் தங்களுடைய வீட்டு படையேட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.